எனக்கே எதிரணி பில்கேட்ஸ்களே மற்றும் அம்பானியின் மகன்களே, நாம் அங்க பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கோம், பாட்டு கச்சேரி வந்திருக்கோம், கன்ஃபியூஸ்டியா உட்கார்ந்து நண்பர்களே. அதாவது பணத்தை பர்ஸில் வைக்கலாம், பேங்க்ல வைக்கலாம், பேடிஎம்ல வைக்கலாம், அவ்வளோவே பக்கத்தில் கூட வைக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியை மனசுல மட்டும்தான் வைக்க முடியும். அதனால்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் துணை நிற்பது மன நிறைவே அப்படின்னு பேச வந்திருக்கேன். நான் பொதுவாக ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சிடுறேன். ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்தால் அதை சார்ந்த எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி கிடைக்குமா, இல்லை கெட்ட விஷயமா இருந்தால் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி கிடைக்குமா? அப்சல்யூட்லி நல்ல விஷயம் தான் இல்லையா? அப்போ கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன் நான் எதுக்காக பண்றான்? வெங்கடேஷ் பணம். அதாவது வாழ்க்கை நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தெல்லாம் பங்கு அடிச்சா தோ இப்படிதான் உட்காந்துருக்கு. அது ஒவ்வொருத்தரும் எப்படி ஃபெயிலா போனாங்கன்ற கதை வரும். நான் கூட பாயிண்ட் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தேன். வெங்கடேஷ் சொல்றாரு, பணம் பேச ஆரம்பிச்சா உலகின் மற்ற மொழிகள்லாம் அமைதியாகிடும். ராஜிக்கேன்றனாலும் கேட்க நல்லா இருக்கு. வெங்கடேஷ் சொல்றாரு, அவங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சாரு. என்னன்னா, இதே மாதிரி பண்றதுல, இதே மாதிரி தலைப்புல, இதே மாதிரி நடுவர் பணம் வாங்காம மனநிலைக்கு பேசிட்டு போனா மகிழ்ச்சி இருப்பான்ட்டு அவரு சந்தோஷப்படுத்துறாரு, சன்மானம் வாங்குறாரு. நமக்கு என்ன வேகுது வெங்கடேஷ்? உங்ககிட்ட நான் பர்சனலாக கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, உங்க வீட்டில் யாராவது ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு வைங்க. மாப்பிள்ளை பென்ஸு கார் வச்சிருக்காரு, பற்பல பங்களா வச்சிருக்காங்க, சுஷ்மா பேக் சுவிஸ் பேங்க்ல 10 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்காரு. என்ன இதெல்லாம் பண்றதுக்கு 10 கொலை பண்ணிட்டு பாளையோட ஜெயிலில் இருக்காரு. நீங்க பணவரோட உச்சிக்கு போய் என் காதையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு நம்ம கோயிலுக்கு போன அனுபவத்தை பகிர்ந்துருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா பொங்கல் சாப்பிட போயிருக்காரு, இன்னொருத்தர் பஞ்சாமிரம் வாங்க போயிருக்காரு. அப்ப அவங்க மொத்தம் கோயிலுக்கு சாமி கும்பிட போல. நீங்க சொல்ற பழனி மலை முருகரே ஒரு பழத்துக்கு மன நிறைவு இல்லாம கோச்சிக்கு போய் கோபம் பண்ணி என்னன்னா ஃபீஸ் பற்றி சொன்னார். என்னன்னா அந்த ஃபீஸ், அந்த ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், எல்லா ஃபீஸையும் கட்டி 6 நேரத்தில் நிம்மதியாக தூங்கணும்னா இதெல்லாம் பண்ணால் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா? நான் கேட்குறேன். அதாவது காசுக்காக கண்ணா பின்னாடி ஓடி கண்ட நோயெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. நோயை போக்க வைக்க சம்பாதிச்ச காசெல்லாம் புகைய வைக்கிறீங்க. ஆக்சுவலாக எனக்கு புரியல. பாதி விஷயம் பணத்துக்காக செய்யுங்க, மீதி விஷயம் பணத்தை வச்சே செய்கிறீங்க. அப்போ மனுஷனா நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க? இதுக்கு இடையில மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த மகிழ்ச்சியை, இன்னும் கிடைக்கல. அதே மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறேன். இருக்கு இல்லை ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் வெட்கப்படணும், சிரிக்கக்கூடாது மிஸ்டர் சென்ட்ரல். இன்னொரு ஒரு அருமையான பாயிண்ட் சிரித்து போயிடுச்சு. என்னன்னா 6 நாள் கஷ்டப்படுறது எதுக்கு அப்படின்னா அது ஒரு நாள் சந்தோஷமா இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, நாளைக்கு நான் உயிர் வாழணும், அதனால இன்னைக்கு செத்து போயிடவா அப்படின்னு செய்யற வேலையை மனநிறைவு வச்சு செஞ்சீங்கன்னா அந்த 6 நாளுமே சந்தோஷமா இருக்கீங்க. நம்ம சுஷ்மாவுக்கு வருவாங்க. எங்க காளிதாசன் நான் கடன் பிரச்சனைக்கு 2 லட்சம் தான் எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு தான் வேற வேலை. பணம் வாங்கலாம் தோணும், கொடுக்கலாம் தோணாது. எப்படி நீங்க சிம்பிளா சொல்றது? என் வாட்சை பத்தி கேட்டிருந்தீங்க தானே, பிராண்டு, அதை நீ பார்த்த. சரி, நீங்க பிராண்டா வாட்ச் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. அவனாவது அப்படியே திருடிட்டு ஓடிடும். எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. எங்க மனசு யாராவது திருடிட்டா சந்தோஷமா பரிமாறும். பொதுவாகவே எங்களுக்கு எப்போது நான் கொஞ்சம் ஜாஸ்தி. என்னடா கோவையில் 4 நாளாக மழை பெய்யுன்னு பார்த்தேன். இந்த 4 பேர் தான் அதுக்கு காரணம்.
இந்த மனுஷன் வந்து மனசு இருந்தா மனுஷனா இருப்பாங்க, காசு இருந்துச்சுன்னா தான் கை கால வச்சு கவனம் இருக்க மாட்டாங்க. திருத்தறதுக்காக அவ்வளோத்தையும் இருக்கிறாங்க வெளியே. அதே பட்டிமன்றத்துக்கு ஒரு பாயிண்டா பேசுவீங்கன்னா அந்த மனுஷன் என்ன கனவா கண்டாரு. காளிதாசோட கல்யாணம் அது எப்படி சொல்லாம இருக்கு, ஆர்வமா வேற இருக்காங்க. சரி அப்படி வச்சுக்கலாம். திவ்ய பாரதியே கல்யாணம்னு வச்சுக்குவோமே ஒரு பேச்சுக்கு. அதை போல திருமணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஒழிய திருமணம் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க. அந்த பெண்மணி வந்து மகாலட்சுமி தான் கூப்பிடணும். அந்த மகாலட்சுமி உள்ளார வந்து ஏற்றுறது குத்து விளக்கு தானே ஒழிய சொத்து விளக்குல நடந்து. அருமை நண்பா அசோக் அவர்களே, போடுவா மேடையிலே கால மேடை நீ சொல்லி கூட்டுறோம் இல்லை பாட்டு பாட எனக்கு விருப்பம் இல்லை. லைஃப் சைக்கிள் பற்றி சொன்னாரு. காலையில் இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் எதுக்கு சம்பளம், அப்புறம் எதுக்கு பட்டிமன்றம் பேச வந்தீங்க, மனநிலையில் சரி இங்கெல்லாம் விட்டுருவோம். நம்ம பாயிண்ட் என்னன்னா மகிழ்ச்சி என்ன இருக்கு அப்படின்னு சுற்றுலா நம்ம ஊரில் சில பேர் சுற்றிருப்பாங்க. பேர் கூட புலையோ முடிவெட்டுறதுக்கு கூட காசு இருக்காதுங்கிற மாதிரி மண்ணை உள்ள நடத்தி வச்சுருப்பாங்க. அந்த முடியோட கலராக மாறி இருக்கும். ஏன்னா வெயில் அவ்வளோ உழைப்பு ஷர்ட்டுக்கு மேட்சிங்காக பேண்ட் வாங்க கூட காசு இல்லாமல் சட்டை பச்சை கலர் பேண்ட்டை மஞ்சள் கலர் போட்டு வீட்டோட வறுமையை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் பிள்ளைங்கோ பைக் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட பழைய டியோ பைக் அப்படியே சிரிச்சுக்கலாம். அப்போ ஒரு இலவமான ராகம் தோணும், உண்மையாக சுற்றுவாங்க எங்கள் பிள்ளைங்க பயங்கர நடுவே. அதனால தான் சொல்றேன், பண வரவு ஈஸ்வரர், ஆனால் மனநிறைவு ஈஸ்வரர். ஆசைகளை அதிகரிப்பது பண வரவு, அதனை பூர்த்தி செய்வது